ஹே காய்ஸ், வெல்கம் டு த another வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு அண்ட் சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த வீடியோவில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் ஃபன்லி ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் எது வந்து உங்களை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு ஷார்ட் ஃபன்லின்னு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணணும்? ஸோ ஷார்ட் ஃபன்லி மெயினான ரீசன் என்னென்னா, நாங்கள் 2015 ஸ்டார்ட் பண்ணும்போது தெர் இஸ் நோ ஜியோ இன் த மார்க்கெட். எல்லாருமே வெள்ளிக்கிழமை ஆனால் சாயங்காலம் 6 மணிக்கு படத்தை டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு போகிறது தான் அன்றைக்கி இருந்த இந்தியா மார்க்கெட். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும், படங்களை எல்லாருமே ஆன்லைன்லேயே பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட்டு திங். அதில் டெஸ்ட் மேட்ச் போச்சு, ஒன் டே போச்சு, ஒன் டேயும் அழிஞ்சிருச்சு. இன்றைக்கி T20 மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அது மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு ஒரு பெரிய பூம் இருக்குன்னு நாங்கள் ஐடென்டிஃபை வெரி இயர்லி இன் த மார்க்கெட். ஸோ அப்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம பண்ணலாம். இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை நிறைய பேர் கன்சியூம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் நினச்ச ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் 15-20 மினிட்ஸ் தாண்டி இப்போ எல்லாமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் 1 மினிட் 2 மினிட்ஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து வி ரியலி தேங்க் டிக்டாக் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ கிரியேட்டட் அ நியூ வேவ் ஆஃப் கண்டென்ட் கன்செப்ஷன். அண்ட் டிக்டாக்கோட கோர் என்ன இருந்துச்சுன்னா, எனி ஒன் கேன் பிகம் அ கான்டென்ட் கிரியேட்டர், அந்த மாதிரியான இது வந்துச்சு. பட் நம்ம கண்டென்ட் கிரியேட்டருக்கும் ஃபிலிம் மேக்கருக்குமான நடுவில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லா கண்டென்ட் கிரியேட்டரும் ஃபிலிம் மேக்கர் ஆக முடியாது. ஃபிலிம் மேக்கர் இன்டர்னலி ஹேஸ் அ குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ ஃபிலிம் மேக்கருங்கிறது ஒரு ஸ்டோரி டெல்லர். அவனுக்கு ஒரு கதை இருக்கும், அந்த கதையோட ஸ்டார்டிங் இருக்கும், எண்டிங் இருக்கும். இவங்க வந்து கிரியேட்டர்ஸ் வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அன்னைக்கு டேக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஃபிலிம் மேக்கர்ஸை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அவங்க க்ரியேட் பண்ண கண்டென்ட் ஃபிலிம்ஸை பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் ஷார்ட் ஃபன்லிக்கு ஏன் வரணும்னா, படம் எடுத்து முடிச்சுட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஷார்ட் ஃபன்லிக்கு வரலாம். அது ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ், மூவிஸ், ஆல்பம், சாங்ஸ் எதுவாக இருந்தாலும் யூ கேன் ரீச் அவுட் ஷார்ட் ஃபன்லி. ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஸ்டார்டிங் ஷார்ட் ஃபன்லி, வாட் இஸ் த பிக்கஸ்ட் ட்ரபிள் யூ ஃபேஸ்ட்? எந்த ஒரு ரொம்ப பெரிய விஷயத்தை வந்து நீங்கள் ஹடல்ஸாக ஃபேஸ் பண்ணி இந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க இப்போ? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஷார்ட் ஃபன்லி டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணுறது, டீமை ஹையர் பண்ணுறது. இன்றைக்கி வந்து ஷார்ட் ஃபன்லி என்டையர் டீமும் யூஸிங் கர்சர் AI. தே டெவலப் ரியலி ஃபாஸ்ட். இப்போ இருக்கிற கரண்ட் டெக் ஸ்டாக்கில் வி பில்ட் அண்ட் லான்ச் 10 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த வருஷமும் இந்த ஃபினான்ஷியல் 26-27 we are launching another 10 different products. பட் இது எல்லா மேஜிக்கும் நாட் ஹேப்பன் இன் day 1 ஆர் த ஃபர்ஸ்ட் இயர். நாங்கள் வெப்சைட்டையும் ஆப்பையும் தள்ளுறதுக்கே ரொம்ப தள்ளுன்னு தள்ளணும். தட் இஸ் அ வெரி ஹார்ட் டைம் ஃபார் அஸ். ஏன்னா அன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி டூல்ஸும் அவைலபிளாக இல்லை. டெவலப்பர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி காஸ்ட்லி அட் த டைம். ஸோ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டையும் அதை மார்க்கெட்டில் ரீச் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாமே பார்க்கலாம். அப்போ வந்து வி ஃபேஸ் another ப்ராப்ளம். இப்போ ஆல்ரெடி தான் யூடியூப் எல்லாம் ஷார்ட் ஃபிலிம் வச்சுருக்காரு, உங்கள் ஆப்புக்கு ஏன் வரணும்? ஸோ இந்த மாதிரியான சில காமன் மேனுக்கான கொஷின்ஸும் இருக்குது, சில இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்க்கான கொஷின்ஸும் இருக்குது. அதை நாங்கள் 1 by 1 எங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ கிரியேட்டர்ஸ்க்கு என்ன குவாலிட்டி, அதாவது ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் என்ன குவாலிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க உங்கள் பிளாட்ஃபார்மில் ஒரு மூவி வரணும் அப்படின்னு? ஸோ ஒரு கிரியேட்டராக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணுறதை தாண்டி அந்த கதையை எவ்வளோ நாள் என்ன பட்ஜெட்டில் எடுத்து முடிக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கதை வச்சுருந்தா மட்டும் போதும். கதையை கொடுக்குறதுக்கே AI வந்துருச்சு. அந்த கதையை AI வச்சே ஃபுல் ஃப்ளெஜாக எடுத்து முடிக்கலாம். எங்களோட எவ்ரி ஃப்ரைடே ஷார்ட் ஃபன்லி வந்து ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்ருக்கோம் சென்னை மேடவாக்கத்தில். லாஸ்ட் வீக் வந்து வி ஸ்க்ரீன்ட் AI ஃபிலிம், ஃபுல்லி கிரியேட்டட் AI ஃபிலிம் இந்த ஃபிசிக்கல் க்ரௌடு. ஸோ அப்போ வந்து டெக்னாலஜி வந்து மீடியாவை கீல் பண்ணிடுமானா டெஃபினட்டாக கிடையாது. டெக்னாலஜி வில் இம்ப்ரவைஸ் த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ். ஓகேங்களா? அது மாதிரி இப்போ நான் டெக்னாலஜி வச்சுட்டே படம் எடுத்துகிட்டே போக முடியுமானா, இப்போ சொல்கிறேன், மேபி யூ கேன் டேக் திஸ் அஸ் அ ரெக்கார்ட். நாளைக்கு வந்து நீங்கள் எடுக்கிற ஒரே படத்தை, அதாவது கூலி பார்ட் 2 வந்து ரஜினி AI வச்சு ஒரு டிக்கெட் விற்பாங்க, ரஜினி ரெகுலராக நடித்ததை வச்சு ஒரு டிக்கெட்டில் விற்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த ஃபிலிம் மேக்கிங் கோயிங் டு எவால்வ். ஸோ as a கிரியேட்டராக ஆக்சுவலாக நான் கிரியேட்டரை பார்க்குறது வந்து ரொம்ப பாவமாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு படத்தை நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு அதே இதை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஒரு ரேஷன் ரெடி பண்ணணும், தியேட்டருக்கு ஒரு நீங்கள் ரேஷன் ரெடி பண்ணணும், OTTக்கு ஒன்று ரெடி பண்ணணும், அப்புறம் அன்கட்டு, சேட்டலைட் வேர்ஷனு, சென்சாருக்கு இது எல்லாத்தையும் சென்சார் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் கிரியேட்டர்ஸ்க்கு இருக்குது. ஸோ கிரியேட்டர்ஸ் பி ரெடி வித் யுவர் குட் ஸ்கிரிப்ட் ப்ளஸ்
குட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் வராங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு லிமிட்டடான பட்ஜெட் தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டை வச்சு தான் நான் பண்ண முடியும் அப்படிங்கும்போது எந்த மாதிரி அந்த பட்ஜெட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க? கிரேட் கொஸ்டின். ஸோ பட்ஜெட்டில் வந்து நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒர்க் பண்ணுறதே இல்லை சார். கடைசியாக என்கிட்ட நான் 0 பட்ஜெட்டில் எடுக்கிறேன், அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்ததுலேருந்து கார்த்திக் சுப்ராஜே இப்போ 10 படத்துக்கு மேலே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ 0 பட்ஜெட் ஃபிலிம் மேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ யூ ஷுட் அலோகேட் பட்ஜெட். பட் அது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்டேருந்து வாங்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் கை காசே போட்டு படம் எடுக்கிறீங்களா, இது என்னவோ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது படம் எடுத்து முடிக்கிறதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் பட்ஜெட், ஆன் கிரவுண்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒன் மேனாக தயவுசெய்து பிளான் பண்ணாதீங்க. அலோகேட்டட் செப்பரேட் டீம் டு ஒர்க் ஆன் திஸ் ஈச் திங்ஸ் அண்ட் பே தம் ப்ராப்பர்லி. அப்படின்னா தான் உங்களுக்கு குவாலிட்டியான அவுட்புட், அண்டர்லைன் த வேர்டு குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கணும்னா நீங்கள் இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறமா நீங்கள் உங்கள் ப்ரைஸிங்கில் யூ ஷுட் கீப் சம் பஃபர் ஸோ தட் நீங்கள் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பஃபர் பட்ஜெட் வச்சு தான் அதை நீங்கள் ஃபிக்ஸும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் பட்ஜெட்டிங்கில் ஒர்க் பண்ணுற விஷயங்கள். ப்ளஸ் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட்டிங் தேவைப்படுது. படத்தை ரிலீஸ் அண்ட் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ண வைக்கணும். இப்போ உங்கள் படத்தில் நடிக்கிறவரே ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால் அவரே வச்சு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் நீங்கள் எடுத்துகிற படத்தை வந்து சரி இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் படம் நல்லா தான் போயிட்டுருக்கு, இல்லை எக்ஸ்ட்ரா புஷ் தேவைப்படுதுன்னா அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியலை நீங்கள் மெட்டாவில் ஆடாக கொடுத்து டிஜிட்டலாக ப்ரொமோஷன் பண்ணி கூட ஆடியன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் யூ நீட் டு ஹேவ் அ பட்ஜெட் இன் பிளேஸ். ஸோ இந்த பட்ஜெட் அண்ட் ப்ரைஸிங்கில் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணலைன்னா படம் எடுத்து வச்ச மாதிரியே இருக்கும், நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகவே முடியாது. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸிங்கில் கண்ட்ரோல்டாக கரெக்டாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இது வந்து என்னென்னா ஒரு ப்ரொடியூசருக்கு உங்கள் ப்ரொஃபைல் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஓகே, என் பணத்தை சீரியஸாக அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஓகே சார். ஸோ நம்ம ஸ்டார்ட் அப் பற்றின மித் ஏதாச்சும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நம்ம ஸ்டார்ட் அப் பற்றின மிஸ்கன்செப்ஷன்ஸ். ஸ்டார்ட் அப்ஸில் நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஃபண்ட் ரைசிங் பற்றின மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, எக்ஸிக்யூஷனை பற்றின மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை மீடியா டெக் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியாவாக யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இ காமர்ஸு, ஓலா, ஊபர் இதையே பற்றி யோசிக்காமல், ஜெப்டோவை பற்றி யோசிக்காமல் திங்க் அதர் செக்டர்ஸ். அதில் மீடியாவும் ஒன் ஆஃப் த ரைட் செக்டர்ஸ். வி நீட் மோர் பீப்புள் டு அட்ரஸ். ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இன் மீடியாவில். ஓகே சார். ஸோ ஆஸ் அ டெக் ஸ்டார்ட் அப் சிஇஓவா உங்களை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா? எனி புக்ஸ் ஆர் எனி மென்டர்ஸ்? இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டு வந்து ஒரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, எவால்வ் ஆகிட்டே போகுது. ஸோ நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். காலேஜ் வரும்போது அவரோட இவர் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்ஸ்பிரேஷன் ஒரு இடத்துலேருந்து வரும். எங்களுக்கு ஸ்டார்ட் அப்பாக பெஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறதுனா சேல்ஸுக்கு ஐ வுட் டெஃபினெட்லி ரெஃபர். நான் வந்து ஃபாரின் எக்ஸாம்ஸில் சொல்லவே இல்லை. நம்ம ஊர் ஸ்ரீதர் வேம்பு, ஹீ இஸ் டூயிங் குட் அமௌண்ட் ஆஃப் கான்டென்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ தட் இன்றைக்கி அவரோட ஜோகோ இருக்கிற ஒரு சிஆர்எம் டூல் வந்து உலகம் ஃபுல்லாக விற்றுட்ருக்கு. ஓகேங்களா? அதுலேயே அவங்க ஏஐ வச்சு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் அ ஒன் குட் திங். ஆனால் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில் ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் ஸ்டார்ட் அப் டிஎன் சிவராஜா சார். He is a great inspiration for me. He nurture multiple startups in multiple domains. இப்போ நாங்கள் மீடியாவில் ஸ்டார்ட் அப் டிஎன் கூட ஒர்க் பண்ணுறோம். we got an investment from them. பட் அது இல்லாமல் மீடியா மாதிரியே ஈவியில், கிளைமேட் டெக்கில், what you call ஹெல்த் டெக்கில், பேட்ரி டெக்கில், இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்க வந்து ஸ்டார்ட் அப் டிஎன் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவங்கள இன்குபேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. So that's a great ecosystem and he is an ecosystem enabler, startup ecosystem enabler. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா இவங்க 2 பேரை சொல்லலாம். ஏஐ இப்போ வந்து ஏஐ ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபிலிம் மேக்கிங்கில் ஏஐ வந்து என்ன இம்பாக்டை க்ரியேட் பண்ண முடியும்? ஸோ ஏஐ வந்து ஃபிலிம் மேக்கிங்கோட நிறைய விஷயத்துக்கு டைமை ரொம்பவே சேவ் பண்ணும். இப்போ நீங்கள் விஎஃப்எக்ஸுக்கு இவ்வளோ டைம் ஆகுது, எடிட்டுக்கு இவ்வளோ டைம் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டெஃபினட்டாக ஒரு நல்ல ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட்டோட பெஸ்ட்டு சீன்ஸை அதுவே எடிட் பண்ணி ட்ரெய்லர் க்ரியேட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்டையர் படத்தை ஏஐ வச்சு மேக் பண்ணுறது ஒரு சைடு, படத்துக்கான ட்ரெய்லர்ஸ், டீசர்ஸு, போஸ்டர்ஸு, ஸ்னீக் பீக்கு,
இது எல்லாமே கிரியேட்டர்ஸ்க்கு தெரியும். நம்ம இதை பார்த்துட்டு இருக்க கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாமே நான் இது எதுவுமே புது வேர்ட்ஸ் கிடையாது. ஸோ போஸ்டர்ஸ் அண்ட் டீசர்ஸ், இந்த ப்ரொமோஷன் ஆசெட்ஸ் இது எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஃபிலிம் மேக்கர் ஷுட் யூஸ் ஏஐ டூல்ஸ். ஸோ தட் அவங்க டைமும் எஃபெக்ட் சேவ் ஆகும். என்கிட்ட வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணவரே, சார் ப்ரொமோ ஏதாவது இருந்தால் போட்டு ஷார்ட் ஃபிலிமில் டேக் பண்ணுங்கள், நாங்கள் ரீஷேர் பண்ணுறோன்னு சொன்னால், சார் எடிட்டர் அவைலபிள் இல்லை சார் சொல்கிறார். நீங்கள் ஏன் ஸ்டில் யூ டிபெண்ட் ஆன் அனதர் எடிட்டர்? ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு யூ கிரியேட் யுவர் ஓன் ப்ரொமோ மெட்டீரியல்ஸ். அப்போது உங்களுக்கு இன்னுமே எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக ப்ரொமோ மெட்டீரியல்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் யூஸிங் ஏஐ. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நம்மனால ஷார்ட் ஃபிலிம்னால ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்னா அது என்ன நினைக்கிறீங்க? ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நம்ம நிறைய இம்பேக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர் ப்ராடக்ட். ஏன்னா நிறைய விஷயத்த டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ முன்னாடி கூட ஓடிடி ரிலீஸ் பண்ணணும்னா ஹார்ட் டிஸ்க் வந்து எங்கள் ஆஃபீஸில் கொடுங்க, படத்தில் காப்பி பண்ணி கொடுத்துட்டு போங்க, பென் ட்ரைவ், இதை தாண்டி நிறைய விஷயத்த நம்ம டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஃபிலிம் கிரியேட் பண்ண பெரிய இம்பேக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு படத்தை ஓடிடியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நான் யாரை காண்டாக்ட் பண்ணணும்? என் படத்தை எடுத்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டேன், பட் ஓடிடியில் யார்கிட்ட போய் நீங்கள் ஆல்ரெடி அமேசானுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கலாம், Z5க்கு டைரக்ட் மீட்டிங் போயிருக்கலாம். பட் ஃபர்தராக உங்களுக்கு ப்ராசஸ் ஆகலை அப்படின்னா ரீச் அவுட் டு ஷார்ட் ஃபன்லி. உங்கள் கண்டென்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒய்ஜி மஹிந்திரா நடித்த டார்க் ஃபேஸ்ங்கிற படம் புக் மை ஷோவில் அமேசான் ப்ரைமில் லைவில் இருக்குது. ஷார்ட் ஃபன்லி இஸ் அன் அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர். டூ வாட்ச் அண்ட் என்ஜாய் த ஷோ. ஸோ ஆஸ் அ சிஇஓவாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நிறைய இடத்துல வி பர்ன் அவுட், ஸ்ட்ரெஸ்ட் அவுட் லாட். பட் டீமோட அவுட்டிங் போகிறது, டீம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மீட்டிங்ஸ் வைக்கிறது, இது எல்லாமே ஆன் அண்ட் ஆஃப் நடக்கும். பட் இதில் மேஜர் டைம்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் பண்ணுற வேலையை இன்றைக்கி காலையில் வந்து ஸ்டேட்டஸ் அனுப்பணுமேன்னு வந்துட்டு உட்காரக்கூடாது. இன்றைக்கி பண்ணுற வேலையை ஜாலியாக போயிட்டு நம்ம வேலையை படம் பார்க்குறதாண்டா. ஸோ தட் இஸ் ஹவு த பேஷன் தட் ஐ ஹேட் டு ரன் த கம்பெனி. நம்ம இன்றைக்கி ஜாலியாக ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கும், இந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தெல்லாம் லைவ் பண்ணலாம் அப்படிங்கிற பேஷன் இருக்கிறதுனால தான் அந்த 10 years we are joined, happily run this company and going forward also we are going to help creators. ப்ளஸ் நம்ம டெய்லி ஜாலியாக படம் பார்க்குறதுக்கு காசு கொடுக்குறாங்களான்னா எஸ், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது நமக்கு காசு கொடுக்குறாங்க. ஸோ எங்களோட பேஷன் ப்ளஸ் அந்த பிஸ்னஸ் இது ரெண்டும் சேரும்போது தான் வி கிரியேட் அ வேல்யூ அண்ட் த மணி கம்ஸ் டு அவர் பிளேட். ஸோ எந்த லெசன், அதாவது இப்போ நீங்கள் ரீசெண்டாக கற்றுக்கிட்ட ஒரு லெசன் அது வந்து உங்களுக்கு ஏர்லியாகவே தெரிஞ்சிருக்கலாம், ஐ ஷுட் ஹேவ் லேர்ன்ட் ஏர்லியர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு லெசன்? இந்த லெசன் வந்து என்னென்னா, நான் இன்னுமே நிறையா சேல்ஸுக்கு நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டில் வி ஆர் அ வெரி நாட் அ சேல்ஸ் ட்ரிவன் கம்பெனி. மாதம் என்ன ஆச்சுன்னா வி ஆர் ஸ்டில் அ லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே திஸ் பிகாஸ் வி பில்ட் n number of products. வேல்யூ ஃபார் த கிரியேட்டர்ஸ் எக்கச்சக்கமாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூவை எப்போ வேணால் நான் காசாக்குவேன். ஏன்னா அதுக்கான ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கான டெக்னாலஜி இருக்குது, அதுக்கான ஆடியன்ஸ் இருக்குது, அதுக்கான மார்க்கெட்டும் இன்னும் இருக்குது. இது எங்கேயுமே நம்ம இர்ரெலவெண்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் வி ஃபீல் வெரி ப்ரவுட் டு பில்ட் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி. பட் ஐ ஷுட் ஃபிக்ஸ் மை சேல்ஸ் டீம், அது மட்டும் டெஃபினட்டாக சொல்லுவேன். இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கிற பிரச்சனை தான். இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஷார்ட் ஃபன்லி டுடே, இன்றைக்கி ஷார்ட் ஃபன்லியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்கேஸ் இன்னும் ஒரு 5 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, வாட் இஸ் த ஒன் டிஃப்ரென்ஸ் தட் யூ மேக் இன் ஷார்ட் ஃபன்லி? ஸோ இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ஹையரிங் ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக மாற்றிருப்பேன். ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நாட் அ ஒன் மேன் ஷோ, ஸோ டீம் எஃபர்ட். ஸோ ஹையரிங்க்கு நான் வேறு விஷயங்களை நான் யோசிச்சுருந்துருப்பேன். ஏன்னா இன்றைக்கி ஏஐ பேஸ்டு ஹையரிங், ஏஐ ஸ்கில் செட்ஸ் பீப்புள்ஸ் நான் டே 1 எடுத்து என்னோடய எக்ஸிக்யூஷனை இன்னும் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். when I ஸ்டார்ட் ஷார்ட் ஃபன்லி டுடே இட் செல்ஃப் அப்படின்னா ஹையரிங் தான் நான் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சேஞ்சாக இருக்கும். ஓகே சார், இப்போ ஷார்ட் ஃபன்லியில் எந்த ஃபீச்சர்ஸை ரொம்ப நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க? ஹவு? இப்போது எல்லாருமே என்ன, நம்மளோட எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு தான் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் மேக்கருக்கு என்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு கேட்குறோம், இன்னும் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அதில் நிறைய கம்யூனிட்டி கூட நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டியாக என்ன வேணும்? ஏன்னா நிறைய இடத்துல ஃபிலிம் மேக்கர்ஸ் கேட்குறாங்க, சார் இதே படத்தை நம்ம 50 ரூபா கொடுத்து நம்ம ஊரில் விற்கிறோம் சார், ஆனால் அதே 50 ரூபா கொடுத்து யூஎஸில் இருக்கிறவன் பார்த்தா அவனுக்கு ஒரு காசே இல்லை, அட்லீஸ்ட் $1 $2 நம்ம போடலாம் சார்.
ஸோ கரன்சி வந்து அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுங்கன்னு சில ஃபிலிம் மேக்கர்ஸ் கேட்டிருக்காங்க, நாட் ஆல் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் யூஸ் கேசஸை டெஃபினட்டாக நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராடக்டை கீப் ஆன் இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்ருக்கோம், கீப் ஆன் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், டெக் அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் ஷுர். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் கேட்ட கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.